அந்த மக்களை அழித்தேன், அது சூடேற்றப்பட்ட கல் அப்படின்னு குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அது கொண்டு கண்டுபிடிக்க முடியுங்கிற ஒரு செய்தியை இந்த வரலாற்று உண்மையின் வழியாக லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தை அழித்த நிகழ்வின் வழியாக திருக்குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அது மட்டும் இல்ல, இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க பிறந்த ஆண்டுல, அவங்க நபியாக ஆறதுக்கு பிறகு இல்ல, அவங்க எந்த வருஷம் உலகத்துல பிறந்தாங்களோ அந்த ஆண்டிலேயும் இதே போன்று அணுகுண்டுக்கு முன்னுதாரணமாக ஒரு நிகழ்வு நடைபெற்றது. என்ன நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தா, யானை படையினர் அழிக்கப்பட்ட நிகழ்ச்சி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். யமன் தேசத்துல ஒருத்தர் இருந்தான், ஆபரா என்ற ஒரு மன்னன் இருந்தான். அவன் யாரு அப்படின்னா ஒரு கிறிஸ்தவன். என்ன பண்றான், வருஷம் வருஷம் மக்கள் காபாவை குமிகிறத பாக்குறான். நம்மளும் இந்த மாதிரி ஒரு ஆலயத்தை கட்டணும், எல்லா மக்களும் நம்ம ஊருக்கு வரணும், அந்நிய சிறாமை குவியணும், இது ஒரு பெரிய டூரிஸ்ட் பிளேஸ் ஆகணும், அதனால இதை டெவலப் பண்ணணும் என்று சொல்லிட்டு அங்க ஒரு பெரிய கோயிலை கட்டுறான். கேட்டுவிட்டு மக்களுக்கு அறிவிப்பு செய்யறான், எல்லாரும் இந்த பக்கம் வாங்கன்னு சொல்லிட்டு. யாரையும் வர காணும், மக்கள் வருகையை காணும். கடைசியில பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு காபா இருக்கிறதுனால தான் நீங்க எவனும் வர மாட்டேங்கிறான், காபாவை அழிச்சு விடுவோம், அதை அழிச்சுட்டா நம்ம ஊருக்கு நம்ம தான் இருக்குது அடுத்து, அப்ப நம்ம ஊருக்கு வந்துருவாங்க என்று திட்டம் போட்டு காபாவை அழிப்பதற்காக வேண்டி, மக்காவை நிர்மூலம் ஆக்குவதற்காக வேண்டி அவனுடைய ஊரில் இருந்து ஆபரா என்ற அந்த மன்னன் ஒரு மிகப்பெரிய யானை படையை திரட்டிக் கொண்டு மக்காவை நோக்கி வருகிறான், காபா அழிச்சிடணும்னு சொல்லிட்டு. ஆனா காபா யாருடைய பாதுகாப்புல இருக்குது, உலக முடிவு நாள் வரைக்கும் இறைவனுடைய பாதுகாப்புல இருக்கு. மத்த பொருட்களை நம்ம கையில கொடுத்து நீ பாதுகாத்துன்னு சொன்ன அல்லாஹ் இந்த இறை ஆலயத்தை மட்டும் அல்லாஹ் ஸ்பெஷல் கேர் எடுத்து அவன் பாதுகாப்புல எடுத்துக்கிட்டான். ஏன், உலகத்திலேயே முதலா வணங்குறதுக்காண்டி கட்டப்பட்ட ஆலயம் இல்லையா அது? இன்ன அவ்வளவு பைத்தின் உதயாலின்னாஸ் லல்லதி பக்கத்த முபாரக்கா, உலகத்துல மனிதர்களுக்காக வேண்டி இறைவனை வணங்குவதற்காக உருவாக்கப்பட்ட முதல் ஆலயம் இந்த காபா. மக்கா என்ற ஊர் ஆரம்பத்துல மக்கான்னு பேர், பிறகு மக்கான்னு மாறிச்சு. மக்காவில் இருந்த இந்த பள்ளிவாசல் தான் அப்ப முதல் பள்ளி என்ற காரணத்தினால அல்லாஹ் ஒரு சிறப்பு அந்தஸ்தை கொடுத்து அதை தான் பாதுகாப்பதற்கு பொறுப்பேற்றான். அதை அழிக்கிறதுக்கு ஒருத்தர் அல்லாஹ் சும்மா விடுவானா? அல்லாஹ் அழிக்கிற யார் அழிக்க வந்தானோ அவனை அழிப்பது என்று முடிவெடுத்தான். யானைப்படை உள்ள வந்துருச்சு, கிட்ட நெருங்கிடுச்சு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழிப்பதற்கு தேர்வு செய்கிறான் ஆட்களை. எப்படிப்பட்ட ஆளு? அல்லாஹ் நினைச்சா பெரிய பெரிய பயில்வான விட்டுனா அழிக்கிறது இல்ல, பயங்கரமான படை வீரர்களை வச்சு அப்படியெல்லாம் முடிவு பண்றது இல்ல. அவன் நினைச்சா ஒண்ணுமில்லாத பொருட்களை வச்சு அழிப்பான். ஒண்ணுமில்லாம கடல் தண்ணிக்குள்ள சும்மா கிடக்குது, சாதுவா இருக்குது, நினைச்சாவன சும்மா கிடக்கிற தண்ணி அழிச்சிட்டு போகும். நம்ம மேல அப்படி காற்று உலகத்தை கூட சுத்தி வருது, நம்ம மேல காத்து படும்போதெல்லாம் அப்படியே சுகமா இருக்குது, தென்றல் காற்று ரம்மியமா இருக்குது, சாதுவா தெரியுது. சாதுவா தெரிகிற காற்று திடீரென்று நம்மை அழிப்பதற்கு இறைவன் முடிவெடுத்து விட்டால் அந்த காத்தே இறைவனுக்கு போதுமானதா இருக்கும். அற்பமான பொருளை வச்சு மிகப்பெரிய அழிவு அல்லாஹ் தருவான். அது மாதிரி இந்த யானை படையினரை அழிப்பதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுக்கின்ற படை என்ன படைன்னா ராணுவ படை இல்ல, அதே போன்ற யானை படை இல்ல, அதுக்கு இருக்கிறான குதிரை படை இல்ல, சின்னஞ்சிறிய பறவை படை, அபாபியில் என்று அழைக்கப்படுகிற அந்த பறவைகளை தான் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். இது போய் என்ன செய்யும், யானையோட மல்லுக்கு நிக்குமா, கத்தி தூக்கிட்டு ஈட்டி தூக்கிட்டு ஒரு நசுக்கி விடுங்க, காலு கீழே மாட்டிச்சா முடிஞ்சு போச்ச, தும்பிஸ்கை வச்சு மேல இருந்து கீழே வைக்க ஒரு இழுப்பு இழுத்துச்சுன்னா 10 குருவி ஒரே நிமிஷத்துல செத்து போயிருமே. நேரடியா விடல அல்லாஹ் என்ன பண்றான், அவைகளின் கால்கள் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். 105வது அத்தியாயம் முழுக்கவே அந்த செய்தி தான் சொல்லு. அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், யானை படையினரை உமது இறைவன் எப்படி செய்தான், என்ன செய்தான் என்பதை நீர் சிந்தித்து பார்த்தீரா? நீங்க சிந்திச்சு பார்க்கலையா? சிந்திச்சு பார்க்கலையான்னு கேட்கறதுல இருந்து நீ சிந்திச்சு பாரு. சிந்தித்தால் அது உள்ளுக்குள்ள உனக்கு மெசேஜ் இருக்குன்னு அர்த்தம். சும்மா ஒண்ணுமில்லாத மேட்டரே சிந்திக்க சொல்லுவான். ஏதாவது அல்லாஹ் சிந்திக்க சொல்கிறான் என்றால் அது உள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதுக்கு அர்த்தம். அல்லாஹ் கேட்கிறான், கேட்டுவிட்டு அடுத்து சொல்லலாம். அலம் யஜஅல் கைதஹும் ஃபீ தல்லில், அவர்களுடைய அந்த சூழ்ச்சியை அல்லாஹ் வீணாக்கவில்லையா? வஅர்ஸல அலைஹிம் தைரன் அபாபீல், அபாபீல் என்ற பறவைகளை அவர்களுக்கு அல்லாஹ் அனுப்பினான். அந்த பறவைகள் தங்களுடைய அலகுகளில் சின்னஞ்சிறிய கற்களை ஏந்தி வருகிறது. ஹிஜாரத்தம் மின் சிஜ்ஜீல், சூடேற்றப்பட்ட கற்களை அந்த அபாபீல் பறவைகள் கொண்டு வருகிறது. கொண்டு வந்து போடுது. ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபின் மஅகூல், போட்டா மென்று உமிழப்பட்டு நல்ல சமைச்சு துப்பப்பட்ட வைக்கோலை போன்று அவர்கள் ஆனார்கள்.
அந்த அபாபில் பறவை கொண்டு வந்து சின்னஞ்சிறிய சூடேற்றப்பட்ட கல்லை கொண்டு வந்து போடுது. போட்ட ரிசல்ட் என்ன? சின்ன கல்லை போட்டு நம்ம தலையில போட்டா நம்ம என்ன செய்யணும்? கல் வந்து இப்படி தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருப்போம். பெரிய ஒரு 30 காலத்துக்கு போட்டா மண்டை உடுந்து ரத்தம் வரும்னு பார்க்கலாம். இது சின்ன கல்லை கொண்டு போடுது. ஆனா போட்ட ரிசல்ட் என்னன்னா அடிச்சு நாசமாய் துவம்சம் பண்ணி சவச்சு போட்டு வைக்கல பாத்திருக்கீங்களா? சில நேரம் மாடு கக்கும் தின்னுபிட்டு கக்கு போடும் அப்படியே பச மாதிரி ஆயிடும். சட்னி ஆகிருமால அந்த 8 டயர் லாரியில மாட்டி பாருங்க சட்னி ஆயிரும். அது மாதிரி சட்னி ஆயிருச்சு. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், காஸ்பி மல்கூல் தின்று மென்று உமிழப்பட்ட வைக்கோல போட மாறிட்டாங்க. அது எப்படி பண்ணுச்சு? சின்னஞ்சிறிய கல்லு இவ்வளவு பெரிய வேலை எப்படி பண்ணுச்சு? வேற ஒண்ணும் பண்ணல. அந்த கல்லு சூடேற்றப்பட்ட கல்லு, அணுவினுடைய அந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்ட கல்லு, உள்ளுக்குள்ள அணு சக்தி உள்ள பவர் பரவி விடப்பட்ட ஒரு கல்லு. அந்த கல்லை கொண்டு போட்டுச்சு. அதனுடைய ரிசல்ட் போட்ட உடனே வெப்பத்தினால் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அதனாலதான் நீங்க யோசிக்கணும், அணுகுண்ட கையில தூக்கணும்ல, கையை தூக்க முடியும், சூடுதான் உள்ளுக்குள்ள இருக்குது. ஆனா நம்ம கையில எடுத்தா கை சுட மாட்டேங்குது. போட்ட பிறகு சூடு வருதுங்கிறான் விஞ்ஞானிகள். அந்த யானையை அழிக்கிறதுக்கு கொண்டு வந்த கல்ல கையில காலில் தூக்கிட்டு வருது. அந்த பறவைகள் தங்களுடைய அழகுகள்ல தூக்கிட்டு வருது. அது உண்மையிலே கையில பிடிக்கும் போதே சூட ஆரம்பிச்சுனா அது தூக்கிட்டு வருமா? யானையை அழிக்கிற அளவுக்கு ஒரு சூடான ஒரு கல்லை தூக்கிட்டு வந்தால் அதை எப்படி ஒரு குருவி தூக்கிட்டு வர முடியும்? குருவிக்கு சூடு வந்திருக்குமே, குருவி அழிஞ்சு போயிருக்குமே, அழிகளை எது காட்டுது? இது இன்றைக்கு விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய இந்த அணு சம்பந்தப்பட்ட கண்டுபிடிப்புடைய அத்தனை நிகழ்வுகளையும் திருமறை குர்ஆன் அன்றைக்கே முன்னறிவிப்பாக செய்கிறது. எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்ப ஒரு சர்வசாதாரணமான வார்த்தைகள்ல லூத் நபியுடைய வரலாற்றை உண்மைப்படுத்தக்கூடிய விதத்திலே திருமறை குர்ஆன் சொல்லுகிறது பாருங்க. அப்ப இதை வச்சு பார்க்கும்போது டவுட்டுக்கு வேற என்ன? என்ன நடந்திருக்கட்டுமே? ஹோமோசெக்ஸ் செஞ்சானா உண்மை, அழிக்கப்பட்டார்களா உண்மை, அவங்க பொண்டாட்டி கேடு கட்டவளா இருந்தாலும் உண்மை, மலக்குமார்கள் அவங்களோட போனது உண்மை, மலக்குமார்களை பார்த்த உடனே ஆசைப்பட்டது உண்மை, அவங்களுக்கு மூசா லூத் அலைஹிஸ்ஸலாம் பிரச்சாரம் பண்ணது உண்மை. எப்படி உண்மை? அந்த உண்மையை நம்ப வைப்பதற்கு திருமறை குர்ஆன் இந்த அணு உண்டு சம்பந்தப்பட்ட தகவல்களை மறைமுகமாக நமக்கு சொல்லித் தருகிறது. ஒரு பெரிய அறிவியல் செய்தியை நமக்கு சொல்லி லூத் நபியுடைய வரலாற்றை இறைவன் உண்மைப்படுத்துவதை பார்க்கிறோம். அதே மாதிரி குர்ஆன்ல மிக சிராயித்து சொல்லப்பட்ட இன்னொரு இறை தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பல்வேறு அற்புதங்களை செய்தார் என்று சொல்லப்படுகிறது. 3வது அத்தியாயம் 49வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ரசூலன் இலா பனி இஸ்ராயீல், பனு இஸ்ரவேலுக்கு அவரை தூதராக அனுப்பினோம். அவர் போய் சொன்னார், அன்னி கது ஜீத்துக்கும் பி ஆயத்தின் மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு நான் தெளிவான சான்றை கொண்டு வந்திருக்கிறேன். என்ன சான்று? அன்னி அகுலகுலக்கும் என தீனிக்க ஹைஅத்தி தைரி அன்புகு பீகிதை கூணு தைரம் பீதில்லா, நான் களிமண்ணால் பறவையை செய்வேன், அதுக்குள்ள ஊதுவேன், அல்லாஹ்வுடைய அருளால் அல்லாஹ்வுடைய அனுமதியால் அது பறவையாக ஓடும். ஒவ்வொரு உள்ள அக்குமகவர் அபரச, நான் வெண்குஷ்டர்களையும் பார்வை தெரியாதவர்களையும் நான் குணப்படுத்துவேன். ஓ ஹீல் மோத்தாபி இதுனில்லா, இறந்தவர்களை கூட உயிர்ப்பிப்பேன் அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு. நப்பி உக்கும்பிவா தற்குலோனோவா தத்தகனோனதை வியூத்திக்கும், நீங்கள் எதை சாப்பிட்டீர்களோ அதையும், நீங்கள் உங்கள் வீடுகளில் எதை சேமித்து வைத்திருக்கிறீர்களோ அதையும் உங்களுக்கு நான் சொல்லித் தருவேன். என்னத்தை சாப்பிட்டு வந்து அதையும் சொல்லுவாங்க, என்னத்தை மிச்சம் வச்சு அதையும் சொல்லுவாங்க. 4 வாழைப்பழத்தை தின்னுட்டு 2 ஆப்பிள் பழத்தை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்தியா அது சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் சொல்லுவேன், இதெல்லாம் அல்லாஹ் எனக்கு தந்திருக்க அற்புதம் சொல்லிட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் பனு இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு தூதராக அனுப்பப்பட்டதை அந்த மக்கள் மத்தியிலே பேசுகிறார்கள். குர்ஆன் சொல்லுகிறது. இன்னும் சொன்னா அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை யூதர்கள், யூத சமுதாயத்துக்கு தான் யூதர்களுக்கு இடையில தானே பிறக்கிறாங்க. யூதர்கள் என்ன பண்ணாங்க? ஈசா வந்தாருன்னா நம்ம வாழ்க்கைக்கு வேட்டு வச்சிருவாரு, அவருடைய வளர்ச்சி நம்முடைய பொருளாதாரத்துக்கு வீழ்ச்சி, அதனால ஈசாவை காலி விழுந்து திட்டம் போட்டு கொள்வதற்கு முயற்சி செய்தார்கள். அல்லாஹ் அதை சொல்லி காட்டுறான். அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறானோ, இன்னா கத்தல் மசீஹ ஈஸா இப்னு மரியம் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதராகிய மரியமுடைய மகனுமாகிய ஈசாவை நாங்க கொலை செஞ்சு